சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இந்துஜாவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திராவிட கட்சிகளுக்கு பகிரங்கமான சவால் ஒன்றை விடுத்துள்ளார். ஆட்சியில் இருந்த கட்சிகள் மக்கள் நலனை சிந்திக்காமல் தங்களது தவறுகளை மறைப்பதற்கு ஓட்டுக்கு காசு மற்றும் இலவச அறிவிப்புகளை கடைசி ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர் என்று அவர் கடுமையாக சாடினார். மேலும் தைரியம் இருந்தால் திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு ஒருமுறை வாய்ப்பளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்த சீமான், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை உலகின் தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவேன் என்று உறுதியளித்தார். நாட்டை பற்றி சிந்திக்காமல் தேர்தலை பற்றி மட்டுமே கவலைப்படும் அரசியல் சூழலை மாற்றி நேர்மையான ஆட்சியை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார்.